Hello everyone. இந்த வீடியோல CMA டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். CMA இன்டர் குரூப் 2 உடைய ஸ்டடி பிளான். இது 4 month ஸ்டடி பிளான் போட போறோம். எக்ஸாமுக்கு இன்னும் 4 months இருக்கு இல்லையா? அந்த 4 monthsக்கு 4 சப்ஜெக்ட்ஸும் எப்படி படிக்கணும், எத்தனை நாளுக்கு எத்தனை சாப்டர் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ சப்ஜெக்ட் வைஸும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் எத்தனை நாள் நம்ம படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் தென் எந்த ஆர்டரில் படிக்கணும், என்னென்ன மெட்டீரியல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணும், ஸோ எந்த மாதிரி நம்ம ஈஸியாக படித்து கிளியர் பண்ண முடியும், இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 month ஸ்டடி பிளான் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்ப ஏதாவது பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய எவிடன்ஸில் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸில் ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகியிருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் எனி டைம் வாட்ஸ்அப் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி குரூப் 1க்கான ஸ்டடி பிளான் 4 month ஸ்டடி பிளானும் போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதுவும் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 2க்கான ஸ்டடி பிளான் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் சாப்டர் வைஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்டு இருக்குது, ஸோ அதுக்கு அது எத்தனை நாள் நம்ம ஒதுக்கிக்கணும், என்னென்ன மெட்டீரியல்லாம் படிக்கணும், அது எல்லாமே ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸ் எப்படி படிக்கணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப் 2ல் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கும் 4 months அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 month நம்ம ஆவரேஜாக சொல்லலாம். பட் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தேவைப்படும், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு டைம் கூட தேவைப்படும். பட் இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு டிஃபர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு சீக்கிரமே முடிச்சிருவாங்க, பட் வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுலேயே கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது ஓவராலாக ஒரு கைடன்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க, இந்தந்த நாளில் இத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது குரூப் 2ல். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறது பெட்டரா, அப்படி இல்லைன்னா 2 or 3 அல்லது 4 சப்ஜெக்ட்ஸுமே ஒரு நாளில் கலந்து படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும்னு நினைக்கலாம். அப்படி இருக்கிறவங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டே போகுது, நம்ம போட்ட பிளானை விட கூடுதலாக டைம் எடுக்குது அப்படிங்கிறப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா காம்போவாக எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ காம்போங்கிறப்ப 2 சப்ஜெக்ட் சேர்த்து ஒரு நாளில் படிக்கிறது மாதிரி, அப்படி இல்லைன்னா சில பேர் 3 சப்ஜெக்ட் எடுக்கலாம், சில பேர் 4 சப்ஜெக்ட்டுமே ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கியும் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அந்த காம்போ எடுக்கிறப்ப என்ன மாதிரி எடுக்கலாம்? இப்போ நமக்கு இருக்கிற பேப்பர் பேப்பர் 9, 10, 11, 12 குரூப் 2ல். பேப்பர் 9 OMSM ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இதில் மேக்ஸிமம் தியரியும் இருக்கும், பட் சம்ஸும் இருக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான் இருக்கும். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் தியரியும் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அடுத்தது கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங்கும், தட் இஸ் ஆடிட்டிங்கிறது பார்ட் பியில் வரும், 50 marksக்கு வரும். பட் OMSMல SM 40 marks தான் வரும். இங்கே ஆடிட்டிங் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்னு எடுக்கிறப்ப ரெண்டுமே 50-50 வரும். அப்போ ஒரு பார்ட் ஃபுல்லாக தியரி, ஒரு பார்ட் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். இப்போ FM அப்படின்னு எடுக்கிறப்ப ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸும் இருக்கும். பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது 20 marks கிட்ட தான் இருக்கும், மீதி எல்லாமே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் தியரி ப்ளஸ் சம்ஸ் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு எடுக்கிறப்ப அதில் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்கும், சில தியரியும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி காம்போ எடுக்கலாம்? இப்போ உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கான மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா OMSM கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சிம்பிளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் OMSMோட ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், அந்த டஃப்பான சப்ஜெக்ட்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம், அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ இந்த தியரி பார்ட்டில் SMO கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி OMோடு சேர்ந்து ஆடிட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கும், அதுவும் OMமும் கூட கலந்து படிக்கலாம். அல்லது FMோடு சேர்ந்து OM சேர்த்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்டடி பிளானை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
ஸோ காம்போவாக எடுத்து படிக்கிறப்ப நிறையா சப்ஜெக்ட்ஸை கவர் ஆகிக்கிட்டே வரும். இப்போ ஒரு ஸ்டடி பிளான் நீங்கள் போடுறப்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அதில் முதல்ல ஆரம்பத்தில் உங்களால் அதில் போட்டிருக்கிற பிளான் படி படிக்க முடியாது. எல்லாருக்குமே அது டக்குன்னு இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். எல்லாராலையும் 8 மணி நேரம் படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 2 மணி நேரம் தான் படிச்சுக்க முடிஞ்சிருக்கும், சில பேருக்கு 4 மணி நேரம் படிச்சிருப்பாங்க, சில பேர் ஒரு 3 மணி நேரம். ஸோ முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும்போது, அதாவது நம்ம போட்ட பிளான் படி படிக்கலையே அப்படின்னு நினச்சி டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எஃபர்ட் போட போட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்பீடும் வந்துடும், உங்களால் போர்ஷன்ஸும் கவர் பண்ண முடியும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தா போதுமா அல்லது 4 மணி நேரம் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கூட படிக்கிறது நல்லது தான். பட் அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் மட்டுமே நமக்கு கணக்கு கிடையாது. நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 or 2 ஹவர்ஸ் கூட படிச்சிருந்தாலும் நீங்கள் படித்தது எல்லாமே மனசில் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நீங்கள் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்க, ஆனால் படித்தது எதுவுமே புரியலை அப்படிங்கிறப்ப அது நமக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஒரு டஃப்பான சப்ஜெக்டை ரொம்ப மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரத்தில் படிங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு அல்லது ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிற சமயத்தில் அதை படிங்க. அந்த டைமும் வேஸ்ட் ஆகாது. பட் அதே சமயத்தில் நம்ம படித்த மாதிரியும் இருக்கும். MCQ அதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் பார்க்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிடைக்கிற 4 மாதமும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ நம்மளால் ஈஸியாக இந்த குரூப்பை கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் காலேஜுக்கு போகலாம், இது ஜாபுக்கு போயிட்டுருக்கலாம், வேறு ஏதாவது ஒர்க் கமிட்மெண்ட் இருக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் இதை படிக்கிறப்ப உங்களுக்கான ப்ராப்பர் டைம் டேபிளை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சப்ஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும், ஸ்டடி பண்ண வேண்டியது என்னென்ன மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஸ்டடி மெட்டீரியல்ஸ். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ICMA ஸ்டடி மெட்டீரியல். இதில் உங்ககிட்ட ஓல்டு எடிஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா லேட்டஸ்ட் எடிஷன் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சைட்டில், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில சம்ஸ் வந்து அதில் கூடுதலாக இருக்கலாம், சில அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்திருந்தால் கூட அதை ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் லேட்டஸ்ட்டு எடிஷன் நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலோட உங்கள் கையில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலை கம்பேர் பண்ணிவிட்டு ஏதாவது சம்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது லேட்டஸ்ட் எடிஷனில் அப்படின்னா அதையுமே ரெஃபர் பண்ணி படிங்க. அப்போ இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் 2022 ஸ்டடி மெட்டீரியல் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இதோட 2016 சிலபஸோடைய ஸ்டடி மெட்டீரியலும் ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோ OMSMO அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அதான் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்னு சொல்கிறோம். 2016 சிலபஸில் இதை கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். டைட்டில் தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒன்று தான். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வேணால் 2016 சிலபஸில் இல்லாத சில டாபிக்ஸ் ஏபிசி காஸ்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அதெல்லாம் அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். பட் மேக்ஸிமம் மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாமே 2016 சிலபஸில் உள்ளது தான். ஈவன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயுமே பட்ஜெட்டரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்னு நிறையா பாயிண்ட் வந்து நிறையா டாபிக் வந்து 2016 இருக்கிறது தான். அதனால் 2016 சிலபஸில் ஸ்டடி மெட்டீரியலில் என்னென்ன சம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதுவும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதுக்கு அடுத்தது நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்கு 2016 சிலபஸ்க்கும் இருக்குது, 2022 சிலபஸ்க்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கான்செப்ட் புரியுது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சாப்டரை நீங்கள் படிக்கிறப்ப அதனோட கான்செப்ட் புரியுது, அதில் இருக்கிற சம்ஸு அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலை வச்சு முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் சிலபஸுடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸு அண்ட் தென் ஒர்க் புக், இதுவும் 2 சிலபஸில் இருக்கிற ஒர்க் புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பாஸ்ட் எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், இது சஜஸ்டட் ஆன்சர்ஸ்னு இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்கேனர்னு புக்காக வாங்கியும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி படிப்பாங்க. இப்போ பாஸ்ட் எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு இன்ஸ்டியூட்டில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சஜஸ்டட் ஆன்சர்ஸ், இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். ஸோ இது எல்லாமே படிக்கிறப்ப உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் எக்ஸாமை ஒட்டி மாடல் டெஸ்ட் பேப்பர் MTP அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் எக்ஸாமுக்கு, அதுக்கு முந்தின எக்ஸாமுக்கு, எல்லா எக்ஸாமுக்குமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி இது எல்லாமே ரெஃபர் பண்ணி படிச்சிட்டாலே போதும். தனியாக ஒரு புக்கு வாங்கணும், அதை ரெஃபர் பண்ணி படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் CA உடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸு, CAயில் இருக்கிற பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் RTP அந்த மாதிரி இதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ப்ராக்டிஸ் நிறையா இருக்கும், எக்ஸாம் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும்.
ஸோ இப்போ ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். எந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம காம்பினேஷனாக எடுத்து காம்போவாக எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அடுத்தது என்னென்ன மெட்டீரியல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதில் எம்சிக்யூ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்னில் ஒரு 30 மார்க்ஸுக்கு இருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸில் ஒரு 70 மார்க்ஸ். இந்த 70 மார்க்ஸுக்கு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 7 கொடுத்து அதில் 5 எழுத சொல்லுவாங்க. ஒன்று 14 மார்க்ஸ் கொஸ்டின். அதில் சாய்ஸ் இருக்கும். இப்போ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் இருக்குது, ஓஎம்எஸ்எம் இருக்குது, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு இருக்குது. அப்போ 2 சப்ஜெக்ட்டு கலந்துருக்கிறப்ப இந்த 2ல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேணாலும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி எதுவும் இன்ஸ்டியூட்டில் பிரிக்கலை. இப்போ ஆடிட்டிங்கில் இத்தனை கொஸ்டின் எழுதணும், கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இத்தனை கொஸ்டின் எழுதணுங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு செக்ஷன் வைஸாக பிரிச்செல்லாம் கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க, பொதுவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாஸ்ட் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட் 2 to 3 எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், டீட்டெயிலாக போட்டிருப்போம். எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் வீடியோ இருக்கும். இது இன்டர் அண்ட் ஃபைனல் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறப்ப எந்த சாப்டர்லேருந்து எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் பாஸ்ட் எக்ஸாம்ஸை வச்சு சொல்ல முடியும். பட் எம்சிக்யூங்கிறது எந்த இடத்துலேருந்து வேணாலும் சிலபஸில் கேட்கலாம். அப்படி இருக்கிறப்ப எம்சிக்யூக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. புக் பேக்கில் இருக்கிற எம்சிக்யூ பாருங்கள், புக்கில் கான்செப்டை படிக்கிறப்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்களே நோட்ஸ் மாதிரி எடுத்தோ அல்லது அண்டர்லைன் பண்ணியோ அதை எம்சிக்யூக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து மார்க் வைஸ் 30 + 17 பிரிக்கிறாங்க. இப்போ 4 சப்ஜெக்ட்லேயுமே மினிமம் 40 எடுக்கணும். பட் ஓவராலாக டோட்டல் 200 எடுக்கணும். அப்போ ஏதாவது 1-2 சப்ஜெக்டில் நமக்கு கூடுதலாக மார்க்கு அக்ரிகேட்டில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்ரிகேட்டில் தூக்கி விட்டுரும். நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறப்ப 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. உங்களுக்கு நல்லா தெரிகிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒன்றில் மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ எக்ஸம்ஷன் வாங்கிட்டோம்னா, எக்ஸம்ஷன் மீன்ஸ் 60 மார்க்ஸுக்கு மேலே எடுத்து அந்த சப்ஜெக்டை அடுத்து வர 3 எக்ஸாமுக்கு எழுத வேண்டாம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த குரூப்பை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். பட் இது வந்து எப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே, அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 60 எடுத்திங்கன்னா அதர் 3 சப்ஜெக்டில் மினிமம் 40 இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த 60+ எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 50 மார்க்ஸ் மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்ரிகேட்டை ஏற்றி விடும். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸு ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாள் ஒதுக்கணும், அதோட அந்த நம்பர் ஆஃப் டேஸில் எத்தனை சாப்டர்ஸ் எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டடி பிளானில், அதாவது 4 months ஸ்டடி பிளான் சொல்கிறோம். டோட்டலாக 120 days 4 monthsக்கு. இதில் பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 25 days அப்படிங்கிற பிளான் பார்க்க போகிறோம். பேப்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், இதுக்கு 31 days ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். அண்ட் பேப்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், இது 33 days ஸ்டடி பிளான். அண்ட் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 31 days ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 120 daysல இந்த 4 சப்ஜெக்ட்டும் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் 9 பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட்டும் இங்கே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே 120 days அப்படின்னு நம்ம குறிக்கும் போது பேப்பர் 9, 10, 11, 12க்கு இவ்வளோ டேஸ் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு கைடன்ஸ் தான். கரெக்டாக இவ்வளோ நாளில் இப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் 25 daysக்கு பதிலாக 20 days தேவைப்படலாம், சில பேருக்கு 30 days தேவைப்படலாம். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்லேயும் நம்ம போட்டிருக்கிற இந்த ஸ்டடி பிளானை விட கூடவோ குறைவோ ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் 9 25 days ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 25 daysல எந்தெந்த சாப்டரை எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓஎம்மோட எஸ்எம்மும் கலந்து, அதாவது ஓஎம் முடிச்சுட்டு தான் எஸ்எம்னு இல்லாமல் ஓஎம்மில் ஒரு சாப்டரும் எஸ்எம்மில் ஒரு சாப்டரும் கம்பைன் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓஎம்எஸ்எம்மில் ஏதாவது ஒரு சாப்டரும் இன்னொரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டரும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காம்போவாக நீங்கள் எடுத்தும் படிக்கலாம். இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு 25 daysல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான
நம்பர் ஆஃப் டேஸ் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாடியூல் 1 இன்ட்ரடக்ஷன், ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான். அடுத்தது மாடியூல் 2 ஆப்ரேஷன் பிளானிங். இதில் பார்த்தீங்கன்னா தியரியும் இருக்கும், சம்ஸும் இருக்கும். இதில் சம்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் லீனியர் ரெக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைன்னா லே அவுட்டு அண்ட் தென் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டின்னு இந்த மாதிரி இதில் கொஸ்டின்ஸை அடிக்கடி வரும். ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க, தியரியும் கேட்குறாங்க. ஸோ மாடியூல் 2ல். அடுத்தது மாடியூல் 3 டிசைனிங் ஆஃப் ஆப்ரேஷனல் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல். இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். இதில் மேக்ஸிமம் தியரி இருக்கும். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இப்போ நீங்கள் படிக்கிறப்ப எந்தெந்த கொஸ்டினில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் படிக்காதீங்க. ஃபுல் கான்செப்ட்டும் முதல்ல படிச்சிருங்க. அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணும்போது பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்னு ரிவிஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எது இம்பார்ட்டண்ட்டோ அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறதும் ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா நீங்கள் படித்து முடிக்க ஒவ்வொரு வாரமும் படித்ததை நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். படிக்கிறப்பவே மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டோ அல்லது அண்டர்லைன் பண்ணிட்டோ அல்லது நோட்ஸாக குறிச்சிக்கிட்டோ வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். திருப்பி அந்த பேஜ் ஃபுல்லாக படித்து ரிவிஷன் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் ஹைலைட் பண்ண அந்த பாயிண்ட்ஸை மட்டுமே ஒரு தரம் பார்த்தா போதும், அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு திருப்பி ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். பட் இது வந்து ரொம்ப டைம் எடுக்காமல் அடிக்கடி பண்ணணும். அதாவது 1 வீக் படிக்கிறீங்க, நடுவில் 1 வீக் கேப் விட்டுட்டு அடுத்த வாரத்தில் அல்லது நெக்ஸ்ட் வீக்கே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழித்து இன்னொரு தடவை அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் இருக்கும். சம்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை திருப்பி பார்க்குறப்ப அந்த தப்பு வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரவே வராது. அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அது எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ இப்போ மாடியூல் 1, 2, 3 இந்த 3 மாடியூலும் சேர்த்து மொத்தமாக ஒரு 5 டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் இந்த 5 டேஸில் எந்த சாப்டர் வேணாலும் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். இப்போ ஆப்ரேஷன் பிளானிங் எடுக்கிறப்ப ஓரளவுக்கு அது ஃபுல்லாக வரிசையாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மாடியூல் 1ல் கொஞ்சம், மாடியூல் 2ல் கொஞ்சம், 3ல் கொஞ்சம் அந்த மாதிரி கூட நீங்கள் கலந்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ படிச்சுட்டு அடுத்து இருக்கிற மாடியூல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை நெக்ஸ்ட்டு படிக்கணும்னு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இதில் ஆர்டர் வைஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ரேஷன்ஸை எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோலை எப்படி டிசைன் பண்ணணும், அந்த மாதிரி ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொரார்லெஸ் இந்த ஆர்டரில் வந்தாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது மாடியூல் 4, மாடியூல் 1, 2, 3 3க்கும் 5 நாள் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ மாடியூல் 4 இது கொஞ்சம் பெரிய மாடியூல், பெரிய சாப்டர். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஹெட்டிங்ஸே பார்த்திங்கன்னா 10 ஹெட்டிங்ஸ் இருக்குது. இதில் நிறையா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸும் இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட்டு அண்ட் எல்பிபி, ஷெட்யூலிங், சிமுலேஷன், இந்த மாதிரி நிறைய இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக சொல்கிறேன். தியரி பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி, ஒர்க் ஸ்டடின்னு ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுக்கு வந்து ஒரு 6 டேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி படிக்க ஒரு 6 டேஸ். ஸோ ஏதாவது ஒரு 2 டாபிக் அதுக்கு ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது சாப்டர் போயிட்டு கூட இங்கே திருப்பி இதுக்கு வந்துக்கலாம். அதாவது 6 டேஸில் ஆவரேஜாக நம்மளை இது ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். மாடியூல் 4. அடுத்தது மாடியூல் 5. மாடியூல் 5 வந்து 1 டேயில் படிச்சிடலாம். மாடியூல் 5. மாடியூல் 6 எடுக்கிறப்ப இதுக்கு ஒரு 2 டேஸ் தேவைப்படும். இதில் பெர்ட்டு சிபிஎம் ரிலேட்டடாக நெட்வொர்க் டயக்ராம் இதில் சம்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். இதுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது மாடியூல் 7. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மிஷின், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு 3 டேஸை இது கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஓஎம்எஸ்எம் அப்படின்போது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ நாள் வந்திருக்கு? 17 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 17 டேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வரலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் 4 டாபிக் இருக்குது, 4 மாடியூல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடியூலுமே இம்பார்ட்டன்ட் தான். தியரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். தியரி படிக்கிறப்பவே மெயின் பாயிண்ட்ஸு, என்னென்ன கீ வேர்ட்ஸு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. கீவேர்ட்ஸோட ஆன்சர் எழுதும்போது, தியரி ஆன்சர் எழுதுகிறப்ப எப்படி எழுதினா நமக்கு மார்க் நிறையா கிடைக்கும், அதில் கீவேர்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எதெல்லாம் கீவேர்ட்ஸுங்கிறதும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தியரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதணும். அதில் ஹெட்டிங்ஸு, சப்ஹெட்டிங்ஸு அண்ட் கீவேர்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க படிக்கிறப்பவே. இப்போ மாடியூல் 8, மாடியூல் 9 எல்லாமே ஒரு ஆவரேஜாக 2 டேஸ் நம்ம ஒதுக்கிக்கலாம். மாடியூல் 10 2 டேஸ் அண்ட் மாடியூல் 11 2 டேஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 8 டேஸ். ஸோ டோட்டலாக 17 + 8 25 டேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டடி பிளான் போட்டுக்கலாம். இப்போ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சப்போஸ் உங்களுக்கு டைம் இன்னும் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா வேறு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கோ அல்லது இதே சப்ஜெக்ட்லேயே பாஸ்ட் எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸு அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பேப்பர் 10. இதுக்கான நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எவ்வளவு அலாட் பண்ணோம், 31 டேஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பிளானில் போட்டிருக்கோம். ஸோ இந்த 31 டேஸில் ஆடிட்டிங்க்கு ஒரு 11 டேஸும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்க்கு 20 டேஸும் பிரிக்க போகிறோம். ஸோ இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாடியூல் 1ல் 1.1 இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, ஃபார் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸு, ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூஸ், ஸ்வெட்டிக்விட்டி அண்ட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்னு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஷேர்ஸ் ஃபார் ஃபீச்சர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். சமயத்தில் போனஸு, ரைட் இஷ்யூ எல்லாமே கேட்கலாம். ஸோ இப்போ இந்த 1.1 இது ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. இதை படிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற எல்லா கான்செப்டும் நல்லா புரிஞ்சு போடுங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்னு எடுக்கிறப்ப நேரடியாக ப்ராப்ளம்ஸ்க்கு போகாமல் அதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சம்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம் ஈஸியாக புரியும். அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருந்தா கூட உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் மாடியூல் 1.2 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் இஷ்யூ ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு ஒரு 1 டே. ஸோ ஓவராலாக இந்த மாடியூல் 1 6 டேஸில் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடியூல் 2 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் கண்டிப்பாக ஒரு 14 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. பாஸ்ட் எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட், கம்பெனியோடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் as per Schedule 3 of Companies Act 2013. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஷெட்யூல் 3ல் சொல்லியிருக்கிற அந்த ஆர்டர் படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபார்மேட்லேருந்து நம்ம டீவியேஷன் பண்ணவே கூடாது. ஸோ அந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்மேட்டை நல்லா புரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணினா தான் எக்ஸாமில் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ இந்த மாடியூலுக்கு ஒரு 4 டேஸ் ஒதுக்கி 4 டேஸ் அலாட் பண்ணி எந்தெந்த ஷெட்யூலில் என்னென்ன ஹெட்டிங் வரும், P&L, பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாமே கிளியராக பார்த்துருங்க. இதுக்கு ஒரு 4 டேஸ் அலாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதுக்கு ஒரு 2 டேஸ் அலாட் பண்ணிக்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபார்மேட் எப்படி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு வரிசைப்படி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபார்மேட்டில் தான் அதில் எதெல்லாம் ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் இது எல்லாமே கிளியராக பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துக்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக 2 டேஸ் தேவைப்படும். அடுத்தது மாடியூல் 4. இதில் பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனின்னு இந்த 3க்குமான அக்கௌண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக கம்பெனிஸ்க்கான அக்கௌண்ட்ஸுங்கிறது ஷெட்யூல் 3ல் கொடுத்துட்டாங்க. பட் பர்டிகுலராக எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க் அப்படிங்கிறப்ப இதுக்கான ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் படி அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாடியூலில் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாடியூல் வந்து பெரிய பெரிய சம்மா பேங்க் இன்சூரன்ஸ் பேங்க் இன்சூரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு பெரிய சம்மா தான் கேட்பாங்கங்கிறதுல இதுலேயே சின்ன சம்ஸ் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்லையும். இந்த சின்ன சம்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணுங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது. அதாவது பேங்கிங்கில் ஒரு 5-6 ஹெட்டிங்கில் சின்ன டாபிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் படித்தாலே நம்ம ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போட்டிருப்போம். ஸோ அதுவுமே நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்பெனி அக்கௌண்டிங் ஆர் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ப்ளேலிஸ்ட்டில் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் அதனுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டும் பாருங்கள். ப்ளஸ் அதில் இருக்கிற சின்ன சம். இப்போ இன்சூரன்ஸ்னு எடுத்தோம்னா இந்த ப்ரீமியம் அல்லது கிளைம் அது ரிலேட்டடான ஒர்க்கிங்ஸோட சம் கொடுத்துருப்பாங்க. பேங்கிங்னு எடுக்கிறப்ப ப்ரொவிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சின்ன டாபிக் நிறையா இருக்கும். அதுவும் நல்லா பார்த்துருங்க. இப்போ இந்த மாடியூல் 4க்கு நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? இந்த 3 கம்பெனியும் இருக்குல்ல, இது எல்லாமே படிக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கணும். 5 டேஸ் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக கிளியராக தெளிவாக படிச்சிடலாம். இப்போ டோட்டலாக நெக்ஸ்ட் மாடியூல் 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது ஃபுல்லாகவே இண்டேயஸ், ஸ்பெசிஃபைடு இண்டேயஸ், அதோட ஏஎஸ் கம்பேரிட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் சேர்த்து படிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி ஆகணும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அப்போ இந்த மாடியூல் 5க்கு ஒரு 3 டேஸ் அலாட் பண்ணிக்கலாம்.
படிக்கிறப்ப மாடியூல் 5க்கு 3 days. இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம்? கார்ப்பரேட் அக்கௌண்டிங்க்கு 20 days அப்படிங்கிற ஸ்டடி பிளான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆடிட்டிங். ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான் நமக்கு. இங்கே சம்ஸ் எல்லாம் எதுவுமே வரப்போகிறது இல்லை இல்லையா? கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் தான் சம்ஸும் வரலாம், தியரியும் வரலாம். இப்போ கம்பேரிட்டிவ் ஏஎஸ் அண்ட் இண்டேஎஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதெல்லாம் தியரி பாயிண்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆடிட்டிங்கில் இந்த மாடியூல் 3 தான் இருக்கும் மொத்தமே. 6, 7 and 8 3 மாடியூல் தான் இருக்குது. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஆடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் முதல்ல ஆடிட்டிங்னா என்ன, அதனோட நேச்சர், ஸ்கோப்பு, அப்புறம் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், ஆடிட் என்கேஜ்மெண்ட், ஆடிட் ப்ரோக்ராம், ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒன்று ஒவ்வொரு ஹெட்டிங்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு மாடியூல் 6க்கு ஆவரேஜாக ஒரு 4 days அலாட் பண்ணிக்கலாம். இதில் இன்டர்னல் ஆடிட்டும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது இன்டர்னல் செக்கு, இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட், இதனோட கம்பேரிசன் கேட்கலாம். ஆடிட் சாம்பிளிங்னா என்ன, அண்ட் ஆடிட் டெக்னிக்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எல்லாமே 1 by 1 அடுத்தடுத்து தான் படிக்கணுமா அப்படின்னா ஒன்று தனித்தனி ஹெட்டிங் தான். ஸோ நீங்கள் வரிசையாக படித்தாலும் ஓகே தான். ஒவ்வொரு ஹெட்டிங்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் படிச்சுட்டு வரலாம். ஒரு 4 days இதுக்கு எடுத்துக்கங்க மாடியூல் 6 கவர் பண்ணுறதுக்கு. அடுத்து மாடியூல் 7, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா என்ன, அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணக்கூடியவங்க யார், அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எப்படி, அவங்க ரிசைனேஷன் பண்ணுறது, ரொட்டேஷன், ரெமுனரேஷன், இதில் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் இம்பார்ட்டன்ட். இப்போ கம்பெனிஸ் ஆக்டில் காஸ்ட் ஆடிட்னா என்ன, செக்ரட்டரியல் ஆடிட்னா என்ன, அண்ட் தென் இந்த என்எஃப்ஆர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது கேரோ ஆடிட் ரிப்போர்ட்னா என்ன, சர்டிஃபிகேட்னா என்னென்னு ஒன்று இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ இந்த மாடியூல் 7ல் படிக்கிறப்ப ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுங்கிறப்ப அந்த ஃப்ளோவில் இந்த 7.1 மொத்தமும் ஒரே இதில் அப்படியே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆடிட்னா என்ன, செக்ரட்டரியல் ஆடிட், இது எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். இப்போ இந்த மாடியூல் 7ல் ஒரு 5 days கவர் பண்ணலாம். மாடியூல் 7க்கு ஒரு 5 days எடுத்துக்கலாம். அடுத்தது மாடியூல் 8, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாடியூல். அதாவது வேறு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் எப்படி ஆடிட் பார்ப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸில் ஆடிட்டிங் எப்படி, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் எப்படி ஆடிட் பார்க்கணும், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்னா எப்படி ஆடிட் பார்க்கணும், பேங்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் படிக்கிறப்ப என்னென்ன பாயிண்ட் எல்லாம் அதில் இம்பார்ட்டன்ஸுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாடியூல் 8க்கு ஒரு 2 days ஒதுக்கிக்கலாம். இப்போ ஆடிட்டிங்க்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 2 + 5 7, 7 + 4 11. அப்போ டோட்டலாக 20 கார்ப்பரேட் அக்கௌண்டிங்க்கு, 11 days ஆடிட்டிங்க்குன்னு டோட்டல் 31 daysல கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டடி பிளான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேப்பர் 11, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், FMDA, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மாடியூல் ஒரு 2 days எடுத்துக்கோங்க. இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதில் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அண்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி என்ன, அதில் ரிஸ்க் ரிட்டர்ன், இதில் சம்ஸும் இருக்கும். இது ஒரு 2 days எடுத்து ஃபஸ்ட்டு மாடியூலில் கவர் பண்ணலாம். அடுத்தது மாடியூல் 2 ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். இது இந்த தியரி பாயிண்டில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் தியரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னென்னு புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தியரி ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம் தியரி அட்டன் பண்ணால் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது, சம்ஸ் அட்டன் பண்ணால் ஃபுல் மார்க்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் தியரி எந்த விதமாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. கரெக்டாக அதுக்கான ஆன்சரை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அலாங் வித் கீவேர்ட்ஸு, அண்ட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். இருந்ததுன்னா புரிகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இந்த மாடியூல் 2ல் இது கவர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், ஒரு 3 days போட்டுக்கலாம். ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் எல்லாம் கவர் பண்ண ஒரு 3 days எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு 3 daysல முடிச்சே ஆகணுங்கிறது கிடையாது. இதில் ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் பின்னாடி சம்ஸில் ஒரு டாபிக் கூட எடுத்து கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒன்று தனித்தனியாக தான் இருக்குது. ஒன்று முடிச்சு தான் இன்னொன்று முடிக்கணுங்கிற மாதிரி ஆர்டர் எதுவும் கிடையாது. தென் மாடியூல் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனலைசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 21 மார்க்ஸுக்கு கொஸ்டின் வருது. இப்போ டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் 7 questions 5 questions எழுதணும்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸ்னு. ஒரு சில கொஸ்டின் 14 மார்க்ஸ்க்கு இருக்கும். பட் நிறையா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த 14 மார்க்ஸுக்கு 2-3 கொஸ்டினாக பிரிச்சிருப்பாங்க.
இப்போ இங்கே ஃபைனான்ஷியல் அனாலிசிஸோடைய டூல்ஸ்னு எடுக்கிறப்ப கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸுங்கிறது ரொம்ப சின்ன சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர். இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஒன்று கம்பேரிட்டிவ் அல்லது காமன் சைஸ் அல்லது ட்ரெண்ட். அடுத்தது ஃபைனான்ஷியல் ரேஷியோ, ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. இதில் இருந்தும் ஏதாவது 2 கொஸ்டின் மினிமம் கேட்குறாங்க. அப்போ 14 to 21 மார்க்ஸ், 3, அதாவது மினிமம் 2, மேக்ஸிமம் 3 7 மார்க் கொஸ்டின் இதிலிருந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக படிக்கணும். இப்போ கேஷ் ஃப்ளோன்னு பார்க்குறப்ப ஓரளவுக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேயும் நீங்கள் கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பட் ஃபண்ட் ஃப்ளோக்கு ஃபார்மேட் கிடையாது, கேஷ் ஃப்ளோக்கு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ் என்னென்ன போடணும், கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்க்கணும். எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒர்க்கிங் நோட்ஸும் சேர்த்து எழுதினா தான் மார்க் உண்டு. அந்த ஒர்க்கிங் நோட்ஸை மெயின் ஆன்சரில் நம்ம ரெஃபரன்ஸும் கொடுக்கணும். ஸோ இப்போ மாடியூல் 3க்கு ஒரு 5 days அலாட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற டாபிக் எல்லாமே நிறையா இருக்குது. கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ஃபைனான்ஷியல் ரேஷியோ, கம்பேரிட்டிவ் காமன் சைஸ்ன்னு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு மாடியூல் வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், அடுத்ததெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். முக்கியமாக நான் சொல்லிடுறேன், இந்த ஃபைனான்ஷியல் ரேஷியோ அண்டு ஃபண்ட் ஃப்ளோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016 சிலபஸில் கொஞ்சம் கூடுதலாகவே சம்ஸ் இருக்கும். அதனால் அதெல்லாமே ரெஃபர் பண்ணி படிங்க. ஏன்னா சில சம்ஸு 2016 சிலபஸில் இருக்கும், ஒரு சில சம்ஸ் அதில் இல்லாதது 2022லேயும் இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் நிறையா இருக்கும். அடுத்தது மாடியூல் 4, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் WACC வித் புக் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இந்த மாடியூல் 4ல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரெண்டுமே இதில் கவர் ஆகுது. ஸோ இந்த மாடியூலுக்கு ஒரு 4 days அலாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், டிஸ்கவுண்டட், நான் டிஸ்கவுண்டட், கேஷ் ஃப்ளோ மெத்தட் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் ஈவன் உங்களுக்கு ஃபைனலுக்கும் யூஸ் ஆகும். ஏன் அந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஃபைனலில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எந்த டாபிக் எடுத்தாலும் சரி ரொம்ப கிளியராக புரிஞ்சு படிங்க. அப்போ என்ன ட்விஸ்ட் வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈவன் இன்டருக்கு மட்டும் இல்லை, ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்க்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டிஸ்கவுண்டட், நான் டிஸ்கவுண்டட் மெத்தட்ஸ், அதாவது கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ்னு இருக்குது. இதில் நிறைய சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2016 சிலபஸில் கூடுதலாக சம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ இந்த 5th மாடியூல் கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஒரு 4 days ஆவரேஜாக டைம் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக கவர் பண்ண. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதுக்குள்ளே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது. இதில் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் அல்லது இந்த டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேயபிள் மேனேஜ்மெண்ட் ஆர் கிரெடிட்டாஸ் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல்னு 6 டாபிக் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 5 days தேவைப்படும். இதிலிருந்து மினிமம் 2 questions நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடிக்கடி ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஈவன் இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கேட்கலாம். MCQவில் சின்ன கொஸ்டினாக எதுலையாவதும் கேட்கலாம். ஸோ அதனால் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் சம் கூட கேட்பாங்க. அதில் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி ஃபார்முலா படிப்போம்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO/C அப்படின்னு அதே மாதிரியான ஃபார்முலா இருக்கிற மாதிரியும் இதில் ஒரு மெத்தட் வரும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாடியூலுக்கு ஒரு 5 days எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டுக்கலாம். அடுத்தது மாடியூல் 7, ஃபைனான்சிங் டெசிஷன் ஆஃப் அ ஃபார்ம். இதில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், கேபிட்டல் ஸ்டாக்கிங், அடுத்தது லிவரேஜ் அனாலிசிஸ், EBIT, EPS அனாலிசிஸ். இந்த லிவரேஜில் ஆப்ரேட்டிங், ஃபைனான்சிங் அண்ட் கம்பைன் லிவரேஜ் இருக்கும். இதுலேயும் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் டிவிடெண்ட் தியரிஸ் இதில் இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த மாடியூல் 7 இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எந்த ஒரு மாடியூலுமே இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு எந்த சப்ஜெக்ட்லேயுமே நம்ம பிரிக்க முடியாது. அடிக்கடி கேட்குறத வச்சு நான் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னாலும் இது வரைக்கும் கேட்காத டாப்பிக்கில் இருந்து கூட டக்குன்னு அடுத்த எக்ஸாமில் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். அதனால் எல்லா மாடியூலுமே உங்களுக்கு கான்செப்ட் புரிகிற மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்களால அட்டன் பண்ண முடியும். இப்போ மாடியூல் 7ல் ஃபைனான்சிங் டெசிஷன் ஆஃப் த ஃபார்ம். இந்த மாடியூலுக்கு கண்டிப்பாக ஒரு 4 days தேவைப்படும். ஸோ இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மட்டும் டோட்டலாக பார்த்தோம்னா 27 days பிளான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் ஒரு 4 மாடியூல் இருக்குது. மாடியூல் 8, 9, 10, 11 இருக்குது. இதில் இந்த சாப்டர் தான் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லா சாப்டர்லேருந்துமே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க.
ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு செக்ஷன் தான் இது பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதை ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா ஷியோராக இதில் 20 மார்க்ஸ் சிலபஸ் கவர் ஆகுதுன்னா அந்த 20 மார்க்ஸை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ மாடியூல் 8 அண்ட் 9 இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 டேஸில் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மாடியூல் 10 அண்ட் 11 இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 டேஸில் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி போட்டிருக்கோம், 27 டேஸ் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு 6 டேஸ் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டோட்டலாக 33 டேஸ் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான். நெக்ஸ்ட் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கொஸ்டின் கேட்குறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃப்எம் சொல்லுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் என்ன ட்விஸ்ட் வச்சாலும் நம்மளால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு இந்த டாபிக் நம்ம எடுத்தோம்னா இந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் ஆல்ரெடி குரூப் 1 படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரீசன் என்னென்னா இதில் மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ் அண்ட் பட்ஜெட் இது மூணுமே குரூப் 1லேயும் கவர் ஆகி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டஃப்பாக இருக்குது அப்படின்னா அது டஃப்னஸ்ஸுங்கிறது வந்து கொஸ்டினில் இருக்கிற ட்விஸ்ட்டை பொறுத்து இருக்கலாம், அல்லது கொஸ்டின் லென்த்தியாக இருக்கிறத வச்சுருக்கலாம். ஸோ கொஸ்டின் லென்த்தியாக இருக்குன்னா அந்த கொஸ்டினை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வழி என்னங்கிறத நம்ம முதல்லையே மைண்டில் செட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரீடிங் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எம்சிக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணினா அதில் இருக்கிற ஏபிசி காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து 14 மார்க்ஸும் நம்ம நிறையா எடுக்க முடியும். 14 மார்க்ஸுக்கு ஒரு கொஸ்டினில். அப்போ அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ஒரு சில கொஸ்டின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ரொம்ப லென்த்தியாக டைம் எடுத்துக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸாமில் எழுதும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப லென்த்தியாக டைம் எடுக்குது, இதை விட்டுட்டு நம்ம மற்ற கொஸ்டின் எதையாவது நல்லா தெரியும்னா அதை அட்டன் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லா மாடியூல்லையுமே நமக்கு நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தான் சொல்கிறேன். அதனால தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த பர்டிகுலராக திருப்பி சொல்கிறேன். எல்லா மாடியூலுமே நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது, நமக்கு ஒரு சம் அட்டன் பண்ண முடியல, பட் ஒரு சின்ன சின்ன கொஸ்டினாக தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அல்லது 1 மார்க் 2 மார்க்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஒரே கொஸ்டினுக்குள்ளே கேட்டிருக்காங்க. இந்த மாடியூல் நம்ம படிச்சிருந்தோம்னா அது ஈஸியாக அந்த 1 or 2 மார்க்ஸுக்கு சின்ன சின்ன கொஸ்டின் எழுதி நம்ம மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் எல்லா மாடியூலுமே கவர் பண்ணி படிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை எப்படி படிக்கலாம்? ஃபஸ்ட்டு மாடியூல் 1 படிச்சிருங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்குமான கம்பேரிசன் என்ன, அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு 1 டே எடுத்துக்கலாம். 1 டே இதை படிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், எதெல்லாம் ஆக்டிவிட்டி, அதுக்கான காஸ்ட் டிரைவர் என்ன, அந்த காஸ்ட் டிரைவர் ரேட் அப்ளை பண்ணி அந்த ஓவர் ஹெட்டை நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன மாதிரி ஸ்டெப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதில் முக்கியமாக இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெசிஷன் மேக்கிங்லேருந்து கூடுதலாகவே கொஸ்டின் வரும். ஏன்னா அதுக்கான வெயிட்டேஜ் கூடவே இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் எவ்வளோ நாளில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. இதனோட கான்செப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். பட் எத்தனை விதமான சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதை வச்சு இது எக்ஸாமில் நம்ம ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். அதனால் என்னென்ன ட்விஸ்ட்டு கேட்டிருக்காங்கங்கிறது நிறைய சம்ஸ் பார்க்க தான் நமக்கு தெரியும். அதனால் இதுக்கு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ். டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ்னால் மார்ஜினல் காஸ்டிங், அதோட அந்த மார்ஜினல் காஸ்டிங்கை எப்படி அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங், அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். இந்த 3 இந்த ஹெட்டிங்குள்ளே வருது. டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்குள்ளே வருது. இந்த 3மே இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து நிறைய மார்க்ஸும் கொஸ்டின் வருது. நிறையா மார்க்ஸுங்கிறப்ப இதோட வெயிட்டேஜே பார்த்தீங்கன்னா சிலபஸில் 100 மார்க்ஸில் இதுக்கு கூடுதலாக கொடுத்துருப்பாங்க.
பட் இது கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மார்ஜினல் காஸ்டிங்னாலே கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் அதை அப்ளை பண்ணுறப்ப ஒவ்வொரு சம்லேயும் ஒவ்வொரு விதமாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்சர்ப்ஷன் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் இது ரெண்டுக்குமான கம்பேரிசன். அப்புறம் இந்த கான்செப்டை மார்ஜினல் காஸ்டிங்குடைய கான்செப்ட்டு, சிவிபி, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு இது எல்லாமே ஏற்கனவே குரூப் 1 படிச்சிருந்தீங்கன்னா அதில் கவர் ஆனதாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் குரூப் 2 இப்போ தான் படிக்கிறீங்க, குரூப் 1 படிக்கல, இப்போ தான் குரூப் 2 டேரெக்டாக படிக்கிறீங்கன்னா இந்த கான்செப்டை இங்கே நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா குரூப் 1 ஈஸியாக இருக்கும். ஸோ மாடியூல் 3 மார்ஜினல் காஸ்டிங்க்கு ஒரு 4 டேஸ் அலாட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாடியூல் 4. இந்த மாடியூல் 3ல் மார்ஜினல் காஸ்டிங் இதில் இருக்கிற சம்ஸும் பார்த்துட்டு குரூப் 1ல் இருக்கிற சம்ஸும் பாருங்கள், 2016 சிலபஸில் இருக்கிற சம்ஸும் பாருங்கள். இதனால் நிறைய சம்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். கான்செப்ட்டு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எப்படி சம் கேட்டாலும் கான்ஃபிடென்ட்டாக எழுதிடலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். சரி, இப்போ மாடியூல் 4க்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை எப்படி அப்ளை பண்ணுறோம்? ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியலை வாங்கலாமா அல்லது நம்மளே தயாரிக்கலாமா, மேக் ஆர் பை, ஒரு ஆர்டரை அக்செப்ட் பண்ணலாமா அதை ரிஜெக்ட் பண்ணலாமான்னு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணி டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாடியூலில் சம்ஸ் இருக்கும். இதை ஒரு 4 டேஸ் எடுத்துகிட்டு இந்த சம்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அடுத்தது மாடியூல் 5 ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். இதுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மாடியூல் 6 ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ். இது குரூப் 1 விட கூடுதலாகவே வேரியன்சஸ் இங்கே கவர் ஆகிருக்கும். குரூப் 1ல் மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ் மட்டும்தான் கவர் ஆகிருக்கும் பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங்கில். பட் இங்கே இதோடு சேர்ந்து வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேரியன்சஸ். இந்த வேரியன்சஸ் எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. இது ஃபைனல் லெவலில் உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாமே யூஸ் ஆகும். மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாமே ஃபைனல் லெவல்லையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்குடைய கான்செப்டை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுமோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்ணால் பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சம்மை நம்ம அதாவது புக்கை மூடி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப தான் நமக்கு அதனுடைய டிஃபிகல்ட்டி என்னன்னு தெரியும். நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சிருக்கா அல்லது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதனால் எப்போவுமே சம்ஸுங்கிறது ஒரு 10 சம் படித்தா குறைஞ்சது ஒரு 2 சம்மாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு எவ்வளவு நாள் நம்ம டைம் எடுத்துக்கலாம்? இதுக்கு ஒரு 5 டேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொரு வேரியன்ஸஸ்க்கு ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு நீங்கள் பிரிச்சுக்கிட்டாலும் சரி, 5 நாளில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக கூட நீங்கள் படிக்கலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒவ்வொரு மாடியூலில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. இப்போ அடுத்தது பட்ஜெட். அதுதான் ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 4 டேஸ் ஒதுக்கிக்கணும். என்னென்ன டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்கான சம்ஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டு, அது இன் குவான்டிட்டி இன் ருபீஸ் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வரணும், சேல்ஸ் எவ்வளவுன்னு தெரியணும், அந்த சேல்ஸுக்கான ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணணும், அந்த ப்ரொடக்ஷனுக்கான ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் எவ்வளவு, ஏற்கனவே நம்ம கையில் ஸ்டாக் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணணும். ஸோ அந்த வரிசை எப்படி ஸ்டெப் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த பட்ஜெட்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். நிறைய சம்ஸை நீங்கள் பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ மெட்டீரியலும் ரெஃபர் பண்ணி படிங்க. அந்த டாபிக் எதெல்லாம் சிஏ மெட்டீரியலையும் சிலபஸில் கவர் ஆகுதோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா சம்ஸ் வந்து நிறைய சம்ஸ் நீங்கள் பார்க்குறதுனால எங்கே ட்விஸ்ட் வச்சாலும் ஈஸியாக பண்ண முடியும். ஈவன் சிஏ மெட்டீரியலில் இருக்கிற அதே மாதிரி சம்மு எக்ஸாமில் சிஎம்ஏலையும் கேட்பாங்க. அதே மாதிரி சிஎம்ஏல இருக்கிற சம்மும் சிஏ எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. அதனால தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கு ஒரு 4 டேஸ் அலாட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இதில் டீ பாயிண்ட் அனாலிசிஸ், எக்கனாமிக் வேல்யூ ஆடட், லேர்னிங் கர்வ்னு இதில் நிறையா ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடியூல் 8 இதுக்கும் ஒரு 4 டேஸ் அலாட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். ரொம்ப சின்ன டாபிக், பட் கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின் வரும். இது ஒரு 1 டேயில் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டெசிஷன் தியரி. இதில் டெசிஷன் மேக்கிங் அண்டர் சர்டன்டி, அன்சர்டன்டி, ரிஸ்க் அண்ட் டெசிஷன் ட்ரீன்னு 4 ஹெட்டிங் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரு 3 டேஸில் கவர் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக 31 டேஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டடி பிளான் பார்த்துட்டோம். ஸோ 4 months ஸ்டடி பிளான் பார்த்துருக்கோம். குரூப் 2 4 சப்ஜெக்டும்
ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது ஒரு கைடன்ஸ் தான் இது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.